விஜய் சீமான் கற்பனையா அவங்க ஒரு சிலர் 2 பேருக்கு இடையில இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஓட்டு திமுக காங்கிரஸுக்கு ஓட் பேங்க், அரசுக்கு எதிரான ஓட் பேங்கிறதா 100க்கு 100 உண்மை. தாயா பிள்ளை அவங்கள்ட்ட பழகணுங்கிற முறையிலையும் பாதி பேர் எனக்கு சொந்தக்காரங்கிற முறையிலையும் நல்லா தெரிஞ்சவங்கிற முறையிலையும் அடிச்சு ஆணித்தரமா நான் சொல்றேன், இதுதான் உண்மை. சோ விஜய்க்கு நிலைமை பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சாலோ பாஜகவுக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சாலோ 18% இன்னொரு அர்த்மெட்டிக் பலம் கொண்ட ஒருத்தர் கூட அது கூட்டணி அமைஞ்சாலோ எய்தர் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணாலோ அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் திமுக காங்கிரஸ் பக்கம் தான் போகும். விஜய்க்கு பேசிக் ஓட்டு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். அதனால தான் விஜயை பற்றி இந்த கருத்து கணிப்பு, ஏட்டு சுரக்கா, புண்ணாக்கு, தெருப்புழுதி இது எல்லாம் துரத்துக்கு போடுங்க. அணி அமைஞ்ச பிறகு விஜய் எப்படி நிற்காரு, எங்க நிற்காரு, ரிட்டர்ன் ஆகுறாரா, பவன் கல்யாண் மாதிரி யாரையும் பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரா அல்லது துணிஞ்சு நிற்க போறாராங்கிறது தான் என் கருத்தா சொன்னேன். அணி அமைஞ்ச பிறகுதான் விஜய்க்கு யார் ஓட்டு போடுவா என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும்.